திருச்சி ஸ்ரீரங்கம் யாத்திரை நிவாஸ் அருகே உள்ள இந்த பஞ்சக்கரை சாலையில் கொள்ளிடம் ஆற்றின் அருகே இருந்த இந்த குடிநீர் குழாய் பழுது ஏற்பட்டுள்ளது. அதனை சரி செய்வதற்காக மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர்கள் இன்று பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது மிளகுப்பாறை பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பவரும் அந்த பணியை மேற்கொண்ட போது எதிர்பாராத விதமாக சாலையில் மண் சரிந்ததில் செல்வம் மண்ணுக்குள் சிக்கிக் கொண்டார். இந்த இடுப்பளவு வரை அவர் மண்ணில் புதைந்துள்ளார். இதிலிருந்து வெளியே வர முடியாமல் அவர் உயிருக்கு போராடினார். இதை அறிந்து அவருடன் பணிபுரியும் மற்ற நபர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தற்போது இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 2 JCB இயந்திரங்களும் இந்த மீட்பு பணியில் பயன்படுத்தப்பட்டு இந்த சரிந்த இந்த மண்ணை அகற்றும் பணியில் மீட்பு பணியானது தீவிரமாக நடைபெறுகிறது. அவசர உதவிக்காக ஆம்புலன்ஸ் வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அவர் இடுப்பு வரை மண் புதைந்துள்ளதால் அவருக்கு தற்போது வரை நலமுடன் உள்ளார். இருந்த பொழுதும் இங்கு மருத்துவ குழுவினரும் தயார் நிலையில் உள்ளனர். இதனால் இந்த பகுதியில் போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டுள்ளது. பணம் அவர் மண்ணுக்குள்ள சிக்கி எவ்வளவு நேரம் ஆகுது? இந்த மீட்பு பணிகள் முடியறதுக்கு நீ எவ்வளவு நேரம் ஆகும்னு மீட்பு படை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது அரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. அவரது இடுப்பு அளவுக்கு அவருடைய இடுப்பு அளவுக்கு இந்த மண் புதைந்துள்ளதால் அவர் மீட்பு பணியில் தற்போது தீயணைப்பு துறையினர் துரிதமாக ஈடுபட்டு மீட்பு பணியானது ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது இன்னும் முடிந்தளவு அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர் தற்போது நலமுடன் உள்ளார். இன்னும் அரை மணி நேரத்துக்குள் அவரை மீட்பு பணியானது விரைவாக செயல்படுவார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.